இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சே. கிரிவலம் எப்படி செய்தால் புண்ணியம் தெரியுமா? கிரிவலம் என்றாலே அண்ணாமலையார் கோவில்தான் ஞாபகத்திற்கு வரும். அண்ணாமலையார் மலையே கோவில்தான். அதே போல எங்க கோவிலை ஒட்டி மலைகள் இருக்கோ அங்கெல்லாம் கிரிவலம் செல்லலாம். அதாவது பௌர்ணமி தினத்தன்று சென்றால் அதற்கு கூடுதல் பலன். அதுவும் குறிப்பாக பௌர்ணமி தினங்களில்தான் இந்த கிரிவலத்தை மேற்கொள்வார்கள். பௌர்ணமி தினத்தன்று இந்த பிரபஞ்சத்தின் சக்தி என்பது அதிகமாக இருக்கும் என்பதால் அன்றைய தினம் கிரிவலம் வருவது என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது. இதில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாக திகழ்வது திருவண்ணாமலை. எந்த கோவிலுக்கு கிரிவலம் செல்வதாக இருந்தாலும் உங்களுடைய செல்வ வளம் பெருகுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு சூட்சம பரிகாரத்தை பற்றி தான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பௌர்ணமி என்றாலே அம்மன் ஆலயங்களிலும் சிவபெருமான் ஆலயங்களிலும் மிகவும் விசேஷமாக பூஜை வழிபாட்டு முறைகள் நடைபெறும். இதோடு மட்டுமல்லாமல் மலைப்பாங்கான கோவில்களில் கிரிவலம் வரும் பழக்கமும் இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி என்பது மிகவும் விசேஷகரமாக திகழக்கூடிய ஒன்று. மகாலட்சுமிக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நாம் எந்த முறையில் வழிபாடு செய்தால் நம்முடைய வாழ்வில் செல்வ வளம் பெருகும் என்று தெரிந்து கொள்வோம். பொதுவாக பலரும் பௌர்ணமி தினத்தன்று அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்திற்கு செல்வார்கள் அல்லது இரவு நேரத்தில் கிரிவலம் செல்வார்கள். இதில் குறிப்பாக திருவண்ணாமலை என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. இவ்வாறு நீங்கள் கிரிவலம் செல்வதற்கு முன்பாக வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது ஒரு சிறிய பேப்பரையோ அல்லது கவரையோ எடுத்து அதில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் தூளை எடுத்து போட்டுக்கொள்ள வேண்டும். சிறிதளவு இருந்தால் கூட போதும். இதை அப்படியே மடித்து உங்களுடைய சட்டை பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் பர்சில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பி கிரிவலம் செல்லலாம். கிரிவலம் முழுவதும் சென்று முடித்த பிறகு வீட்டிற்கு வந்து அந்த மஞ்சளை எடுத்து மறுபடியும் உங்கள் வீட்டில் இருக்கும் மஞ்சளுடன் கலந்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி செய்வதன் மூலம் செல்வ வளம் நமக்கு பெருகும். கிரிவலம் செல்பவர்கள் இந்த வழிமுறைகளை பின்பற்றலாம். கிரிவலம் செல்லாதவர்கள் அல்லது செல்ல இயலாதவர்கள் எப்படி செய்யலாம் என்பதையும் தெரிந்து கொள்வோம். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் உங்கள் வீட்டின் மையப்பகுதியில் ஒரு ஸ்டூலை போட்டுக்கொள்ளுங்கள். அதற்கு மேல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கம், நந்தி இருவரையும் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். கிழக்கு முகமாக பார்த்து எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியே சிவலிங்கம் இல்லாத பட்சத்தில் சிவபெருமானின் படம் இருந்தால் அந்த படத்தை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். பிறகு உங்கள் கையில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் தூளை எடுத்துக்கொண்டு சிவபெருமானை 11 முறை வலம் வர வேண்டும். இப்படி வலம் வந்த பிறகு அந்த மஞ்சளை மறுபடியும் திருப்பி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சளுடன் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி செய்வதன் மூலமும் செல்வ வளம் உயரும். கிரிவலம் செல்ல இயலாதவர்கள் இதுபோல் வீட்டில் சிவனை நினைத்து வழிபட்டு அவருடைய அருளை பெறுங்கள். மேலும் கிரிவலம் செல்பவர்கள் மேலே குறிப்பிட்டுள்ள முறைப்படி சென்று வணங்கினால் வாழ்வில் செல்வ வளங்கள் பெருகும். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.